அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல சிபியூல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். சிபியூனா என்னன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னா நம்ம இன்புட் டிவைஸ்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அதை ப்ராசஸ் பண்றவருக்கு பேர் தான் சிபியூ. எந்த டிவைஸ் வழியெல்லாம் ரிசல்ட் கொடுக்குதோ அந்த டிவைசஸ் பேர் தான் அவுட்புட் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு முக்கியமான பார்ட்ஸை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்னு மதர் போர்ட். மதர் போர்டு அப்படின்னா என்ன? கம்ப்யூட்டர்ல மதர் போர்டு தான் ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ இந்த மதர் போர்டில் இன்புட் டிவைஸோட கண்ட்ரோலிங் அண்ட் அவுட்புட் டிவைஸோட கண்ட்ரோலிங் இல்லை மெமரி டிவைஸுடைய கண்ட்ரோலிங் எல்லாமே இந்த மதர் போர்டு கனெக்ஷன்ல தான் வரும். ஸோ இதில் முக்கியமான ஒரு பார்ட் இருக்கு. என்ன அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னா என்னன்னா பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இல்லை என்ன ப்ரோக்ராம் கொடுக்குறீங்களோ அதை என்ன செய்யணுன்றத முடிவு பண்றவனே மைக்ரோ ப்ராசஸர் தான். இந்த மைக்ரோ ப்ராசஸர் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த ஃபேன் இருக்கு பாருங்க, இது ஃபேனுக்கு அடியில தான் இந்த மைக்ரோ ப்ராசஸர்ஸ் இருக்கும். அடுத்த ஒரு பார்ட் என்ன ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேம் ஸ்லாட் இதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரேம். இது வந்து ரேண்டம் அக்சஸ் மெமரி. இதை டெம்பரவரி ஸ்டோரேஜ் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. டெம்பரரி ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னா என்னன்னா நீங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் தற்காலிகமா இந்த ரேம்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் மைக்ரோ ப்ராசஸர் வந்து ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன ரிசல்ட்டை கொடுக்கணுமோ அதை மானிட்டர் வழியா எக்ஸிக்யூட் பண்ணும். மதர் போர்டில் இருக்க இந்த பார்ட்டுக்கு பேர் என்னன்னா எக்ஸ்பென்ஷன் ஸ்லாட். எக்ஸ்பென்ஷன் ஸ்லாட் அப்படின்னா நீங்க ஏதாவது சவுண்ட் கார்டு கனெக்ஷன் கொடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணலாம், தனியாவே வாங்கி நீங்க மாட்டிக்கலாம். அதுக்கு பேரு டாட்டர் போர்டுன்னு சொல்லுவாங்க. குட்டியா சர்க்கியூட்டா இருக்கும். அது வேணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். அடுத்து ஒரு பார்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு என்னன்னா ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா பெர்மனண்டா செய்ய போற எல்லா ப்ரோக்ராம்ஸ், ஃபைல்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க இடத்துக்கு பேர் தான் ஹார்ட் டிஸ்க். இது வந்து ஒரு மெமரி டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பாக்குறீங்கன்னா இதுக்கு பேரு எஸ்எம்பிஎஸ் இல்லைன்னா பவர் சப்ளை, ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை. அதாவது இந்த எஸ்எம்பிஎஸ் மூலமாக மதர் போர்டுக்கோ இல்லை ஹார்ட் டிஸ்க்கு மற்ற எல்லாவற்றுக்கும் பவர் சப்ளை பண்றவன் யாரு அப்படின்னா இந்த எஸ்எம்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மதர் போர்டை பொறுத்து தான் சிபியோட காஸ்டே இருக்கும். இது வந்து நான் இப்ப காமிச்சது வந்து உங்களுக்கு பழைய சிபியு. அடுத்து புது சிபியு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அந்த மதர் போர்டு வந்து சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். பார்த்தா உங்களுக்கு புரியும். இதான் ஹார்ட் டிஸ்க், இதான் மதர் போர்டு, இது எஸ்எம்பிஎஸ். இது வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் சிடி டிரைவ். சில டைம் வந்து இந்த சிடி டிரைவ் வந்து சிபிக்குள்ளே உள்ள வச்சிருப்பாங்க. இதுல இந்த ஸ்லாட்ல நீங்க என்ன வச்சிருப்பாங்கன்னா சிடி டிரைவ் உள்ள இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஓபன் பண்ணிக்கலாம். இது ஸ்லாட், அதுக்குரிய ஸ்லாட். இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸ்டர்னல் டிரைவை நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி சிடி ஆர் டிவிடி என்ன பண்ணலாம், பிளே பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சிபியூல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அந்த பாக்ஸுக்கு பேரு பே. ஸோ இதுக்குள்ளே மதர் போர்டு மற்ற ஹார்ட் டிஸ்க்கு வச்சிருப்பாங்க பாருங்க. இது எஸ்எம்பிஎஸ் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஃப்ரண்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஆன் பட்டன் இருக்கும், நீங்க ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க பின்னாடி வயர் கனெக்ஷன், மானிட்டருக்குரிய கனெக்ஷன்லாம் பண்ணோம்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா போர்ட். இதான் போர்ட் அண்ட் கனெக்டார்ஸ்ன்னு சொல்றது. இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது மவுஸோட கனெக்ஷன். இந்த வயலட் கலர் வந்து கீபோர்டோட கனெக்ஷன். இத பாத்தீங்கன்னா மானிட்டரோட கனெக்ஷன். இதெல்லாம் சொல்றது யூஎஸ்பி போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஎஸ்பி மெத்தட்ல இருக்கிற எல்லா இப்ப கீபோர்டு, மவுஸ் எல்லாமே யூஎஸ்பி போர்ட்ல வந்துருச்சு. நீங்க இதுலயே கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி ஃப்ரண்ட்ல இருக்கும். இது வந்து நெட்வொர்க்குரிய போர்ட். இது வந்து சவுண்டுக்குரிய இது மைக்கு
இது ஸ்பீக்கர், இன்புட் அவுட். ஸோ இதெல்லாம் போர்ட்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ். நீங்கள் இந்த பவர் கார்டு மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சிபியூக்கு தேவையான பவர் சப்ளையை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். சிபியூட காம்போனன்ட்ஸ் எல்லாம் பவர் கட் ஆகும்போது டேமேஜ் ஆகாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த யூபிஎஸ். எப்பயுமே நீங்கள் ஒரு ஆன் பட்டன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு யூ ஷேப்பில் போட்டு ஒன் மாதிரி இருக்கு பாருங்க, இதுதான் ஆன் பட்டன். இது வந்து சிபியூலையும் இந்த மாதிரி சிம்பிள் எந்த இடத்துல இருக்கோ அதுதான் ஆன் பட்டன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 லைட் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த யூபிஎஸ் நீங்கள் ஆன் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா 3 லைட்ஸில் ஃபர்ஸ்ட் லைட் எரியும் பாருங்கள், க்ரீன் கலர். இப்போ நீங்கள் கரண்ட் இருக்குது அப்படின்னா இந்த க்ரீன் கலரில் என்ன பண்ணும், லைட் எரியும். இதை யூஸ் பண்ணி கரண்ட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா பேட்டரி மோடுக்கு மாறிடும். ஒரு ஆரஞ்சு கலர்ல எரியும், இது பேட்டரி மோடுன்னு சொல்றது. இப்போ உங்க யூபிஎஸ் ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த நடுவில் இருக்க பட்டன் லைட் வந்து ரெட் கலர்ல இருக்கும், அது எரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்கள் யூபிஎஸ் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா ரெட் கலரில் பட்டன் எரியும். அதர்வைஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேஜர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா சிபியூவில் 3 மேஜர் ஃபங்க்ஷன் இருக்கும். ஒன்று வந்து கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் அண்ட் மெமரி யூனிட். கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னா என்ன அப்படின்னா மெமரி யூனிட்டையும் இன்புட் அவுட்புட் டிவைஸையும் எல்லாவற்றையும் சிபியூவில் கனெக்ட் கொடுப்பாங்க. இந்த இதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது யாரு அப்படின்னா இந்த சிபியூ தான். இந்த கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணி அது என்ன ப்ராசஸ் பண்ணுமோ ப்ராசஸ் பண்ணி தேவையான ரிசல்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் யூனிட். ஸோ இவங்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு ப்ரோக்ராமும் நடக்காது. அடுத்தது அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அப்படின்னா என்னன்னா அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன், அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதாவது பெருக்கல், கூட்டல், கழித்தல், வகுத்தல், இந்த மாதிரி எந்தெந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம செய்யறோமோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். லாஜிக் யூனிட் அப்படின்னு என்னன்னா லெஸ் தென், கிரேட்டர் தென், கம்பேரிசன் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணும், இந்த சிபியூ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நம்ம கொடுக்குற எல்லா ப்ரோக்ராம்ஸையும் மெயின் மெமரியிலேருந்து வாங்கிக்கிட்டு மெயின் மெமரியில் டெம்பரரியாக நான் சொன்னேன் அந்த ரேம்ல இருந்து வாங்கிக்கிட்டு என்ன ப்ரோக்ராம் செய்யணுமோ என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதை ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ இதை வந்து அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மெமரி யூனிட். இந்த மெமரி யூனிட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறவன் யாருன்னா சிபியூ தான். ஸோ நம்ம செய்கிற ப்ரோக்ராம்ஸு, ஃபைல்ஸு எல்லாத்தையும், ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இந்த மெமரி யூனிட்டில். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த மைக்ரோ ப்ராசஸர் இல்லைன்னா எந்த ப்ரோக்ராமும் செய்ய முடியாது. ஸோ இந்த 3 ஃபங்க்ஷனையும் செய்கிறது தான் இந்த சிபியோட வேலை. ஒன்று வந்து கண்ட்ரோல் யூனிட், செகண்ட் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், தேர்ட் ஒன்று மெமரி யூனிட். ஸோ எல்லா பார்ட்ஸையும் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுறவன் தான் இந்த சிபியூ. ஸோ அடுத்த வீடியோவில் மெமரி யூனிட்னா என்னென்ன டிவைசஸ் வரும்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.